ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாலக்கீரை, ஜீரகம், பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய், வெங்காயம், தக்காளி. ஃபஸ்ட்டு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அதில் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு இதில் நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி கொதி வந்தோடனையும் கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டு இதில் லிட்டு போட்டு மேலே கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்துட்ருக்கும். இதில் நான் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா கீரையோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு. இது முற்றிலும் ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்பப்போ நல்லா கரண்டி வச்சு கிளறிட்டே இருங்க. இப்போ பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். இந்த கீரையை சேர்த்தோம் இதை லைட்டாக இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இதை இந்த மாதிரி கிளறிட்டே இருந்திங்கன்னா அதில் சூடேறி அதுவே பாதி கீரையாக ஆயிரும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. இப்போ திருப்பி நம்ம கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போது நம்ம இதில் 1.25 டீஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணுறோம். சால்ட்டு ஏன் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோன்னா, முன்னாடியே ஆட் பண்ணோன்னா கீரையிலேருந்து நிறைய தண்ணி கீரை ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால தான் கடைசியாக சால்ட் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா பருப்பும் கீரையும் நல்லா ஓரளவுக்கு மேஷ் ஆகி வந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து தனியாக வச்சு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இதை ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளெண்டரோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற இந்தியன் மிக்சர் கிரைண்டரோ அதில் போட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கீரை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு ஆயில் ஊற்றி இதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளித்து அதில் கொட்டிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த கீரையில் நிறைய பருப்பில் இருக்கிற புரோட்டீன் சத்தும் கீரையில் இருக்கிற அயன் சத்து எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு நல்ல சத்தான சாப்பாடாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம கீரை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.